ஹாய் ரோ. நீங்க ஒரு நர்சிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைமா வந்து சவுதி அரேபியா டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா, முக்கியமான என்னென்னலாம் நம்ம வந்து திங்ஸ் கொண்டு போணும் அப்படின்றத இந்த வீடியோல கிளியரா உங்களுக்கு சொல்றேன். ஸோ முதல்ல நீங்க வந்து உங்களுக்கு டிக்கெட் குடுத்துட்டாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு 2 டேஸ்ல உங்களுக்கு ஃப்ளைட்ஸ் அப்படின்னா, பிஃபோராவே உங்களோட லக்கேஜ் கரெக்ட்டா நீங்க செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைமிங். இப்போ 6:00னா பிஃபோர் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஏர்போர்ட்ல வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ 3 ஹவர்ஸ் பிஃபோர் நீங்க வந்து ஏர்போர்ட்ல நீங்க கண்டிப்பா ரீச் ஆகணும். நெக்ஸ்ட் உங்க கையில இருக்க வேண்டியது உங்களோட விசா காப்பி, உங்களோட டிக்கெட் காப்பி, இமிகிரேஷன் பேப்பர் அண்ட் இன்சூரன்ஸ். இந்த 4மே வந்து நீங்க கண்டிப்பா பிரிண்ட் எடுத்து கையில வச்சிருக்கணும். இல்லன்னா உங்க டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட். இந்த 5 டாக்குமெண்ட்டுமே கண்டிப்பா நீங்க ஏர்போர்ட் நீங்க உள்ள போம்போது இந்த 5மே உங்க கையில வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே மறந்துறாதீங்க. நெக்ஸ்ட் வந்து திங்ஸ் டூ பேக். என்னென்னலாம் நம்ம வந்து பேக் பண்ணி கொண்டு போணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தேவையான ஐட்டம்ஸ் என்னென்னலாம் நமக்கு தேவை? உங்களுக்கு ஜென்ரலா வந்து ஃபுட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, மசாலா ஐட்டம்ஸு, நெக்ஸ்ட் இந்த ரூ. 5ல மேகி பாக்கெட்டு, ரைஸு உங்களுக்கு தேவையானது என்னென்னவோ அது எல்லாமே நீங்க எடுத்து வச்சுக்கங்க. இத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் கேஷுவல் ட்ரெஸ்ஸுல ஒரு 4 ட்ரெஸ்ஸு, நெக்ஸ்ட் வந்து ஃபார்மல் ட்ரெஸ்ல, அதுக்கப்புறம் நைட் ட்ரெஸ்ல, பிளாங்கெட் எடுத்துட்டு போவேன்னா, பிளாங்கெட் வந்து உங்களுக்கு அங்கேயே குடுத்துருவாங்க. சவுதி அரேபியா பொறுத்தவரைக்கும். ஸோ பிளாங்கெட் உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க அந்த ஏர்போர்ட்ல 3 ஹவர்ஸ் பிஃபோர் ரீச் ஆனதுக்கப்புறம், உங்களோட ஃபோட்டோ, உங்களோட அந்த ட்ராலி லக்கேஜ் வச்சுட்டு பேக்கிரவுண்ட் வந்து ஏர்போர்ட்ல நிக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ. நீங்க ரெடி ஆயிட்டீங்க. ஸோ இங்கருந்து கிளம்புறீங்க. கிளம்புறதுக்கு தயாராயிட்டீங்க அப்படின்ற ஃபோட்டோவும், நெக்ஸ்ட் உங்களோட போர்டிங் பாஸ் எல்லாம் கிளியரன்ஸ் ஆனதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் தருவாங்க. இது 2மே கண்டிப்பா உங்களோட ஏஜென்சிக்கு நீங்க மறக்காம அனுப்பணும். அப்பதான் பிக்கப்ல எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் சார்ஜர். ஸோ ஃபாரின் போறீங்கன்னா, அதுக்கான பின் அந்த அவங்களோட பின் டைப் வேற இருக்கும். ஸோ அந்த பின் டைப் சார்ஜர் ஒண்ணு வாங்கிக்கணும். நெக்ஸ்ட் வந்து மணி ஒரு குறைஞ்சது ஒரு 10,000 எடுத்துக்கணும். அதுக்கு மேல எடுத்துட்டு போறது உங்களோட கேப்பபிலிட்டிய பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்ல உள்ள போனதுக்கப்புறம் எல்லாமே திங்ஸ் வந்து ரேட் அதிகமா இருக்கும். ஸோ பிஃபோரா உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸோ இல்லன்னா ஃபுட் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, வீட்ல இருந்தே முடிஞ்சா ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துருங்க. அந்த சப்பாத்தி மாரிலாம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, கொஞ்சம் ஜூஸு இல்லன்னா ஆப்பிள் இந்த மாரிலாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு ட்ராவல் டைம்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க கண்டிப்பா மெயினான திங்ஸ் நீங்க நோட் பண்ண வேண்டியது. ஸோ ட்ராவல் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ வந்து நீங்க கண்டிப்பா பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.